ட்ரீட்மெண்ட் இது டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க சார். ஆனால் காலையில் டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் தான் சொல்லி கட்டு போட்டு இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் போங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அப்புறம் எல்லோரும் வந்து கேட்க பார்த்து ஒரு 2 நாள், நாளைக்கு நாளன்னைக்கு இந்த 2 நாளும் விட்டு அப்புறம் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க சார். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்லை சார், கேன்சல் ஆகிக்குது. டிஸ்சார்ஜ்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கேன்சல் பண்ணி இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க சார். எந்த அது நான் வரவேற்கிறேன் சார். ஏன்னா நம்ம எந்த டாக்டர்கிட்ட இட்டுன்னு போக முடியும், இதை விட்டு இப்போயே இட்டுன்னு போயிட்டோம்னா. அதுக்கோசரம் தான் சார். அது அவங்க முடிவு எடுத்தால் தானே சார், நாம் சொல்கிறதுலையா இருக்குது. அந்த இருக்கிறது இன்னும் நல்லா ஆகணும். அந்த காயங்கள் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சார். ஓரளவுக்கு பேசுது சார். ஆமாம் சார். ஒன்றும் நாய் கடிச்சது அந்த 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 நாய் கடித்த பயம் எல்லாருக்கும் இருக்குது. குழந்தை சார்பா இல்லை, மற்றவங்களுக்கும் இருக்குது, போலீஸுக்கும் இருக்குது, அங்கே மாநகராட்சிக்கும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ காயம் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அந்த டாக்டரை பார்த்து தான் அதுக்கு ஒரு பயம் வருது சார். ஏன்னா அந்த கட்டு போடும்போதெல்லாம் வலிக்கிற வலி டாக்டரை பார்த்ததுமே அந்த குழந்தை அழுதுங்க சார். அதை பயந்துக்குன்னு தான் நாங்கள் இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு சார், இருக்கு அந்த பயம் இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். அந்த நாய் கடிச்ச பயம் குழந்தைக்கு இருக்கு சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.